காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4 ஆகிய வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே கிறிஸ்துவை எதற்காக நாம் பின்தொடர்கிறோம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். உலகமெங்கிலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் எதற்காக பின்பற்றுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவரை சுற்றிலும் 4 விதமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் 4 விதமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை 4 விதமான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். அந்த 4 விதமான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், எதற்காக அவரை பின்தொடர்ந்தார்கள், அதன் மூலமாக நாம் என்ன ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்தில் ஊழியத்திற்காக வந்திருக்கும் பொழுது, எரிகோ பட்டணத்தில் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது, அந்த தேசத்தில் ஆயக்காரனுக்கு தலைவனாகவும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக ஐஸ்வர்யவனாக ஸ்தோத்திரம் ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய பெயர் சகையு என்கிற ஒரு மனிதன். இந்த சகையு என்கிற மனிதன் நல்ல ஐஸ்வர்யவனாயிருந்தார், நல்ல ஒரு செல்வ சீமந்தனாயிருந்தார், ஆயக்காரனுக்கு தலைவனாயிருந்தார். அந்த தேசத்தில் அவருக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் நல்ல கனமும் இருந்தது. அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக காரியங்களை கேள்விப்பட்டு இருக்கிறார். அப்போ எரிகோ பட்டணத்தில் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புத அடையாளங்கள் சகையுனுடைய வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ ஒரு நாள் சகையுக்குள் ஒரு விருப்பம் இருந்தது. அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, இவ்வளவு அற்புதங்களை செய்கிற, இவ்வளவு அடையாளங்களை செய்கிற, இவ்வளவு அழகாக போதகம் பண்ணுகிற, உபதேசம் பண்ணுகிற இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மனதிலே நினைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காக வகை தேடினான். அப்போ முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை எதற்காக பின்தொடர்கிறோம் என்று பார்க்கும் பொழுது சகையு என்கிற மனிதன் அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படி பின்தொடர்ந்தான். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படி பின்தொடர்ந்தான். அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த ஒரு கூட்டம் அவர் எப்படிப்பட்டவரோ, இப்படி பிரசங்கிக்கிறார், இப்படி போதிக்கிறார், இப்படி அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார், இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிறார், இவர் எப்படிப்பட்டவரோ, இவருடைய வல்லமை எப்படிப்பட்டதோ, இவருடைய போதகம் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு அவர் வகை தேடினார். அப்போ சகையு இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு 2 காரியம் தடையாய் இருந்தது. ஒன்று, அவர் சரீர பிரகாரமாக குள்ளமாய் இருந்தபடியால் அவர் இயேசுவை பார்க்க முடியவில்லை. காரணம், திரளான ஜனங்கள் இருந்தாங்க. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு தடை இருந்தது. அவர் சரீர பிரகாரமாக குள்ளமாய் இருந்தபடியால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. பிரகாரமான ஒரு தடை என்னவென்று சொன்னால், இயேசுவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் இருந்தபடியால் அவரை பார்க்க முடியவில்லை. ஒன்று, ஜனக்கூட்டம் தடையாய் இருந்தது. 2வது, சரீர தோற்றம் தடையாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆதலால் இயேசு கிறிஸ்து வருகிற அந்த வழியிலே ஒரு காட்டாத்தி மரத்தின் மேல் ஏறி இயேசுவை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியாக பயணம் செய்கிற பொழுது சகையுவை பார்த்து, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவரோடு சம்பாசித்து பேசித்து அந்த வீட்டிற்கும் சகையுவுக்கும் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது
அவரை சுற்றி வாழ்ந்த ஜனங்களில் முதலாவது ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவரோ, அவருடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதோ, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதோ, அவருடைய போதகம் எப்படிப்பட்டதோ, அவருடைய ஊழியங்கள் எப்படிப்பட்டதோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை அறியாமல் தேடுகிற கூட்டம், அவரை பார்க்கும்படியாக வகை தேடுகிற கூட்டம், அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிற ஒரு யதார்த்தமான ஒரு கூட்டமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஒரு கூட்டத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால், அங்கே 2வது வாக்கியம் விவதமாய் சொல்லுகிறது, அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது இரண்டாவது ஒரு வகையான ஜனக்கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வந்தது. அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம், அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று பார்க்கும் பொழுது, இயேசுவின் அற்புத அடையாளங்களை பார்க்கும்படியாக அற்புதத்திற்காக பின்தொடர்ந்த கூட்டம், உலக நன்மைகளுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக பின்தொடர்ந்த கூட்டம். சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக அவரை பின்தொடர்ந்து வந்தான். ஆனால் இந்த மத்தேயு யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, இயேசு அநேக வியாதிகளை சுகமாக்கினதுனாலே, அநேக பிசாசுகளை துரத்தினதுனாலே, மரித்தோரை உயிரோடு எழுப்பினதுனாலே, முடவர்களை நடக்க பண்ணினதுனாலே, ஊமைகளை பேச வைத்ததுனாலே, குருடர்களை பார்வையடைய செய்ததுனாலே, செவிடர்களை கேட்க பண்ணினதுனாலே அவருடைய அற்புத அடையாளம் எப்படிப்பட்டதோ, அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நமக்கு ஒரு அதிசயம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், வேலைகள் கிடைக்கும், திருமண காரியங்கள் நடக்கும், வீடுகள் கட்டப்படும் என்று சொல்லி உலக நன்மைகளுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக, உலக மேன்மைகளுக்காக அவரை பின்தொடர்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப முதலாவது கூட்டம் அவர் எப்படிப்பட்டவரோ என்று பின்தொடர்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது உலக நன்மைகளுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக, இயேசுவினிடத்திலே அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், மாற்கு எழுதின சுவிசேஷத்திற்கு வருவோம். அதில் 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவர் ஓய்வு நாளில் அவனை சுஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே ஒரு ஆலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் ஒருவன் அந்த ஆலயத்தில் இருந்தான். அப்பொழுது அந்த ஜனங்களுக்கு, அந்த பரிசேயர்களுக்கு, அந்த சதுசேயர்களுக்கு ஒரு காரியம் நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணுகிறவர் அல்ல, அவர் வியாதிகளை சுகமாக்குவார், அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். அதுவும் இன்றைக்கு ஓய்வு நாளாய் இருக்கிறபடியால் ஓய்வு நாளிலே ஒருவனையும் சுகமாக்க கூடாது, ஓய்வு நாளில் ஒருவனையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடாது, ஓய்வு நாளில் ஒருவனையும் விடுதலை ஆக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் பிறரை சுகமாக்குவாரானால், பிறரை குணமாக்குவாரானால், பிறரை விடுதலைக்குள் உட்படுத்துவாரானால் அவர் மேல் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம், குற்றம் சாட்டுவதற்காக ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. எப்படியாகிலும் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு வேட்டைக்காரன் இறைக்காக காத்திருப்பது போல, ஒரு வேட்டைக்காரன் ஒரு மிருகத்தை அடிப்பதற்கு காத்திருப்பது போல இயேசு கிறிஸ்துவை ஏதாவது ஒரு விதத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். அவர் எப்படியாவது அந்த குற்றத்தில் சிக்க வைக்க வேண்டும், எப்படியாகிலும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருக்கிற விசுவாச மக்கள், இன்றைக்கு இருக்கிற ஜனங்களை கூட நாம் சிந்தித்து பார்ப்போமானால், ஒரு சில ஜனங்கள் இயேசுவை பற்றி முழுமையாக தெரியாததனாலே சகைவை போல அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி ஆலயத்திற்கு வருகிறார்கள். இன்னொரு கூட்டம் எப்படியாகிலும் சர்ச்சுக்கு போனால் அற்புதம் நடக்கும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அதற்காக சபைக்கு வருகிற கூட்டங்களும் உண்டு. மூன்றாவதாக பிரசங்கத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, ஆராதனையில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, சபையிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, ஊழியக்காரனிடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே வருகிற கூட்டங்களும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மூன்றாவது கூட்டம் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக பின்தொடர்கிற ஒரு கூட்டமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்த ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம்
27ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வாக்கியம் சொல்லுகிறது, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அநேக குற்றங்களை அவர் மேல் வைத்ததாக வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், 4வதாக எப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் என்று பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அதனுடைய 27வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் 4வது ஒரு கூட்டம் பின்தொடர்ந்தது. பேதுரு அழகாக ஒரு கேள்வியை கேட்கிறார். மனிதர்களுக்கு இயல்பான ஒரு காரியம் உண்டு. என்னவென்று சொன்னால், ஒரு தியாகத்தை செய்த பிற்பாடு அதற்கு ஒரு பலனை எதிர்பார்ப்பது மனிதர்களுடைய இயல்பு. ஒரு நன்மையை செய்துவிட்டு, ஒரு உதவியை செய்துவிட்டு நன்றியை எதிர்பார்ப்பது மனிதர்களுடைய இயல்பாய் இருக்கிறது. அப்ப பேதுரு அதைத்தான் கேட்கிறார். ஆண்டவரே, உமக்காக எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு பின்பற்றி வந்தோம், எல்லாவற்றையும் விட்டு விட்டோம். உமக்காக எங்கள் தொழிலை விட்டோம், வலைகளை விட்டு வந்தோம், படகுகளை விட்டு வந்தோம். ஸ்தோத்திரம். எத்தனையோ உறவு முறைகளை விட்டுட்டு வந்தோம். எல்லாவற்றையும், சமுதாய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு, ஆண்டவர் எங்களுக்கு போதும், இயேசு எங்களுக்கு போதும், நாங்கள் இயேசுவை பின்பற்றுவோம், நித்திய ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப பேதுரு அழகா சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்தொடர்ந்து வந்தோமே. அப்ப 4வது ஒரு கூட்டம் இருக்கிறது. ஸ்தோத்திர. நித்திய ஜீவனுக்காக மட்டும், ஸ்தோத்திர, கிறிஸ்துவுக்காக மட்டுமே அவரை பின்தொடர்கிற ஒரு கூட்டம். அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் சரி, அவர் நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் சரி, நான் அவரை பின்பற்றுவேன். குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அல்ல, இம்மைக்குரிய நன்மைக்காக மாத்திரம் அல்ல, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிவதற்காக மட்டுமில்லை, மரணமானாலும் ஜீவனானாலும் நான் அவரையே பின்தொடருவேன். சத்திய ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் உண்டு, அவரையே நான் பின்தொடருவேன் என்று சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் அவரையே பின்தொடர்கிற கூட்டம், இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிற கூட்டம், அவருக்காக பாடு சகிக்கிற கூட்டம், அவருக்காக கஷ்டத்தை அனுபவிக்கிற கூட்டம், அவருக்காக சோதனைகளை சகிக்கிற கூட்டம், அவருக்காக அவமானங்களை, நிந்தைகளை, தூசிப்புகளை சகிக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை தான் தேவன் மிகவும் நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது, ஸ்தோத்திரம், எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடுகிற ஒரு கூட்டம். 2வது, நன்மைக்காக அவரை பின்தொடர்கிற ஒரு கூட்டம். 3வது, நம்ம வேதத்தில் படித்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அற்புதங்களுக்காக பின்தொடர்ந்த கூட்டம், குற்றம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டம். 4வது, மிக முக்கியமானது, ஆண்டவரை மட்டும் பின்தொடர்கிற ஒரு கூட்டம். நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும், அற்புதங்களை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவரை பின்தொடர்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை தேவன் மிகவும் நேசிக்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு பிரதிபலன் இல்லாவிட்டாலும் அவரை பின்தொடர்கிற கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, ஒரு யோபுவை மாதிரி. ஸ்தோத்திரம். அவர் என்னை விடுவித்தாலும், ஸ்தோத்திரம், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும். அதே போல் தானியேல் சொன்னார், தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போலதான் யோபு சொன்னார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். வேதத்தில் பல பரிசுத்தவான்கள் எந்த ஆண்டவர் எதை அனுமதித்தாலும் சரி, எந்த காரியத்தை செய்தாலும் சரி, அவரையே நாங்கள் ஆராதிப்போம், அவரையே நாங்கள் தொழுது கொள்ளுவோம். நான் போகும் பாதையை கர்த்தர் அறிவார், அவர் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அவரையே பின்தொடர்கிற கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பேதுரு கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்தொடர்ந்து வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லுகிறார். 29ஆம் வசனத்திலே, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்டவரோ என்று தேடுகிற கூட்டம் அவரை அறிந்ததோடு அவங்க வாழ்க்கை முடிந்து விடுகிறது. குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம், அதோடு அவங்க வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இமைக்காக, அற்புதங்களுக்காக, நன்மைகளுக்காக பின்தொடர்கிற கூட்டம் நன்மையோடு முடிந்து விடுகிறது. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாடுகளை சகித்து, உபத்திரவங்களை சகித்து, அவமானங்களை, நிந்தைகளை சகித்து, ஆண்டவர் மாத்திரம் எங்களுக்கு போதும், இயேசு மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்து அவரை பின்தொடர்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் 100 பலன்.
ஸ்தோத்திரம். 30 60 அல்ல, நூறத்தனையான பலனை கர்த்தர் கொடுப்பாரா. இயேசு கிறிஸ்துவுக்காக எவைகளை இழந்தீர்களோ அதற்கு நூறத்தனையான பலனை கொடுப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவது சொல்லுகிறார், நூறத்தனையான பலன் மட்டுமல்ல, அதனோடு கூட நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வாங்க. என்னோடு கூட அவங்க பரலோகத்தில் பரதேசில் அவங்க காணப்படுவாங்க, அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாங்க என்று சொல்லி ஆண்டவர் நித்திய ஜீவனையும் நூறத்தனையான பலனையும் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு வருடங்கள் ஆயிற்று என்பது முக்கியமல்ல, பல வருட கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அல்ல. அவரை எதற்காக நாம் பின்தொடர்கிறோம்? சபையை எதற்காக பின்தொடர்கிறோம்? ஊழியர்களை எதற்காக பின்தொடர்கிறோம்? இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் எதற்காக நாம் இருக்கிறோம்? மரணமானாலும் ஜீவனானாலும் சரி, நான் இயேசுவையே பின்தொடருவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை பின்தொடருவோமானால், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் நடப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில எவைகளை இழந்தீர்களோ, ஆண்டவருக்காக எவைகளை இழந்தீர்களோ அதற்காக நூறத்தனையான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவது, நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்களும் நானும் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. உலக நன்மைகளுக்காக மாத்திரம், இமைக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி வேடிக்கை பார்க்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. மரணமானாலும் ஜீவனானாலும் அவரையே நான் பின்தொடருவேன் என்று சொல்லி பின்தொடர்கிற ஒரு கூட்டமாய் மாறுவோம். நூறத்தனையான பலனை பெறுவோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்துவை எதற்காக நாங்கள் பின்தொடர்கிறோம் என்று சொல்லி இந்த பகல் வேலை நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. அப்பா, இவர் எப்படிப்பட்டவரோ என்று பின்தொடர்கிற ஒரு கூட்டம், இமைக்காக உலகத்தின் நன்மைகளுக்காக பின்தொடர்கிற ஒரு கூட்டம், குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஒரு கூட்டம், அதெல்லாம் தாண்டி மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் இழப்புகள் ஆனாலும் நஷ்டங்கள் ஆனாலும் என்ன நடந்தால் உண்மையே நாங்கள் பின்பற்றி வருவோம். எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை பின்பற்றி வருவோம் என்று சொல்லி பின்பற்றி வருகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை கர்த்தாவே, வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் இந்த பிள்ளைகள் செய்கிற வேலைகளை, வருமானங்களை, தொழில்களை, உடைமைகளை கர்த்தாவை ஆசீர்வதிக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை சகலவிதமான ஆபத்துக்கள், விபத்துக்கள், ஆண்டவரே, நாச மோஷங்களுக்கெல்லாம் தெய்வம் விலக்கி பாதுகாக்க ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்தில் இவர்கள் ஏறெடுக்கிற எல்லா பயணங்களையும், எல்லா திட்டங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே. வியாதிகள் சுகமாகட்டும், பலகீனங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பொருளாதார நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.